இப்போ பொன்பரப்பில் என்ன நடந்ததுன்னா காலைல 10 மணிக்கே அவங்க வந்து பானை போட்டு உடைக்கிறாங்க. வாக்குச்சாவடி தலித் மக்கள் குடியிருப்புக்கும் வாக்குச்சாவடிக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அங்கிருந்து அங்க மக்கள் ஓட்டு போட போற இடம், அந்த இடம் முழுக்க வன்னியர்கள் பெரும்பான்மையா குடியிருக்கிற இடம். இவங்க பெண்கள் போகும்போது தான் தலித் பெண்களை அவங்க குடி போதையில பயங்கரமா கேவலமா பேசிக்கிறாங்க. சாதியை சொல்லி இழிவுபடுத்தி பேசுறீங்க, பானைக்கு போட்டீங்கன்னா அதை பண்ணும் இதை பண்ணலாம் மிரட்டிருக்காங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட பானையில உடைச்சிருக்காங்க. அதையும் மீறி இவங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையா போய் ஒரு 300 வாக்காளர்கள் கிட்டத்தட்ட வாக்கு போட்டுட்டாங்க. அதை பொறுத்துக்க முடியாம தான் அந்த தலித் மக்களுடைய குடியிருப்பு பக்கத்தில் அவங்க கடை ஒன்று இருக்கு. தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த வன்னியரோ யாரோ ஒருத்தர் கடை வச்சுருக்காங்க. அந்த கடைக்கிட்ட வந்து குடிப்பகுதியில் இருக்கக்கூடிய 5-6 பேர் பாமகக்காரங்க குடிச்சிட்டு வந்து அங்கே வர்றவங்களை வந்து வம்பு இழுத்து அடித்து ஒரு பெரியவரை தொலை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு தலித் சைடில் இருந்து, ஏன்பா உங்களுக்கு பிடிச்ச சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க, எங்களுக்கு பிடிச்ச சின்னத்தில் நாங்கள் போடுறோம், ஏன் இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்க? அவரை பிடிச்சி அடிச்சுக்காங்க. அங்கே நின்று அவங்க அடிச்சவனை தள்ளி விட்டுருக்காங்க.